வணக்கம். திரைப்பட நடிகர் ராஜேஷ் தன்னுடைய 76வது வயதுல நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. பழகுறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். தான் ஒரு திரைப்பட நடிகர் அப்படிங்கிற எந்தவித கிரீடமும் இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப அழகா பழகக்கூடிய மனிதர். இன்னும் சொல்ல போனா அவரு படித்தவர், பண்பாளர், ஒரு சினிமா நடிகர். இதையெல்லாம் தாண்டி அவர் முகத்துக்குள்ள ஒரு எளிமையான ஒரு கிராமத்து மனிதனுக்கான அந்த அந்த ஜாடை அவர்கிட்ட அப்படியே இருக்கும். ராஜேஷ் அப்படின்னு சொன்னா பளிச்சுன்னு நமக்கு ஒரு 4 பாட்டு ஞாபகத்துக்கு வரும். பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான் இந்த பாட்டு. இன்னொன்னு அச்சமில்லை அச்சமில்லை படத்துல ஒரு 2 பாட்டு, குறிப்பா ஆவாரம்பூவு 6-7 நாளா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர்வழியும், ஐத்தமக நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன் வடியும் அப்படின்னு வரியில கவிப்பேரரசு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவரு இன்னொரு ஒரு வித்தியாசமான பாட்டு, முடிவல்ல ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதுலயும் ஒரு கதாநாயகன் நடிச்சாரு. அதுல வரக்கூடிய தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கைகுலுக்கும் காலமடி அப்படிங்கிற இந்த மாதிரியான பாடல்கள். இன்னொன்னு ஓடையின்னா நெல்லோட ஒளிஞ்சிருக்க பூஞ்சோல அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட பாடல்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் கதாநாயகனா அவர் நடிச்ச திரைப்படம். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல பாலச்சந்தர் அவரை அறிமுகப்படுத்தி இருப்பாரு. ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சவரை பளிச்சுன்னு அடையாளம் தெரிகிற அளவுக்கு அவரை நடிக்க வச்சது, கதாநாயகனை நடிக்க வச்சது யார் அப்படின்னா பாக்யராஜ். என்ன படம் அப்படின்னா, கன்னி பருவத்திலே திரைப்படம். கன்னி பருவத்திலேல இவர் கதாநாயகன், பாக்யராஜ் வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்த அந்த 7 நாட்கள் திரைப்படத்துல பாக்யராஜ் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. இவர் ஏறத்தாழ ரொம்ப நம்ம மனசை பாதிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல, ஒரு பாவமா பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல ரொம்ப அழகாவே மருத்துவரா நடிச்சிருப்பாரு ராஜேஷ். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட திரைப்படங்களை கதாநாயகன் நடிச்சாரு. அப்புறம் சிறை மாதிரியான திரைப்படங்கள்ல எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிச்சாரு. ரொம்பவே பேசப்பட்ட அந்த கதாபாத்திரமா இருந்தாலும், நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜேஷுக்கு இந்த வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு பொருந்தாத கதாபாத்திரம். அந்த முகம் நீங்க எப்படிப்பட்டாலும் அதுக்குள்ள ஒரு அப்பாவித்தனமான முகம் ராஜேஷுக்குள்ள இருக்கும். அதனால அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பொருந்தவே இல்லை. நான் கதாநாயகனாத்தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம, அதுக்கு பிறகு நீங்க எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி நடிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவரா இருந்தாரு ராஜேஷ். குறிப்பா குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சாரு. சரி, அதுதான் அப்படின்னா அதுக்கு பிறகும் நீங்க சினிமாவுக்கான அப்டேட் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர் தன்னை இயங்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா நீங்க டிவி சேனல் வந்த பிறகு டிவி சேனல்கள்ல இந்த சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு கடந்த 7-8 ஆண்டுகள்ல இப்ப யூடியூப் உடைய ஆதிக்கம். அதனால நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் ஒரு சினிமா கதாநாயகன் அப்படின்லாம் யோசிக்காம, அதுக்கு பிறகு யூடியூப்லயும் பல விஷயங்களை, சினிமா குறித்து பல விஷயங்கள் குறித்து பேச ஆரம்பிச்சாரு ராஜேஷ். இன்னும் சொல்ல போனா அவர் சினிமாவோட மட்டும் நிக்கல. அதுக்கு பிறகு நிலம் வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய தொழில்ல இறங்கினாரு. அதே மாதிரி கட்டுமான தொழில்ல இறங்கினாரு. இப்படி பல வகையான தொழில்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு ராஜேஷ். ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, அவர் பிறந்த ஊரு பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய அணைக்காடு. உதிரிப்பூக்கள் மகேந்திரன் இருக்கார் இல்லையா இயக்குனர், அவரு இவருக்கு நெருங்கின உறவு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, மனைவி 2 குழந்தைங்க. அவர் மனைவி இப்போதைக்கு இல்லை, இறந்துட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்கள்ல, குறிப்பா நடிகர்கள்ல ரொம்ப அதிகமா வாசிப்பு திறன் உள்ளவர், அதிகமா வாசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா ராஜேஷை பத்தி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பெரியார் மேல நிறைய ஈடுபாடு உள்ளவர். அதே மாதிரி பொதுவுடைமை சிந்தனையிலையும் நிறைய ஆழ்ந்து படிக்கக்கூடியவர். நீங்க உலகத்துல எந்த தலைவர்களுக்கு பத்தி நீங்க ராஜேஷ் கிட்ட கேட்டாலும் ராஜேஷ் அதை உரித்து பேசுவாரு, நம்ம கூட உரையாடுவாரு. நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஒரு சினிமா கலைஞரால இந்த அளவுக்கு படிக்க முடியுமா, ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர் மாதிரி உரையாட முடியுமா அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் ராஜேஷ். அவர் கூட பழகினவங்களுக்கு, பேசி பார்த்தவங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி எப்படி பெரியார் மேல ஒரு பற்று இருந்துச்சு, பொதுவுடைமை சிந்தனை மேல ஒரு பற்று இருந்துச்சோ, அதுக்கு பிறகு ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்சாரு ராஜேஷ். ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு ஜோதிடத்திலையும் அவரு பல பேருக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 100 ஆண்டுகள் வாழுவேன், 100 ஆண்டுகள் வாழுவேன் அப்படின்னாரு. ஏறத்தாழ சென்ற ஆண்டு அவருக்கு 75 வயது பூர்த்தி ஆனிச்சு. அப்ப நக்கீரன்ல இருந்து அவருக்கு 75வது, ராஜேஷ் 75 அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தை நிகழ்த்தினாங்க. தனிப்பட்ட வகையில ராஜேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா,
ரொம்ப எளிமையான மனிதர். நாம் அதெல்லாம் சொன்னது மாதிரி கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லார் கூடயும் எந்தவித பந்தாவும் இல்லாம பழகக்கூடிய மிக நல்ல மனிதர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவர் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க ராஜேஷை கூப்பிடலாமா நடுவரா அப்படின்னு. சரி கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு அவருடைய எண் வாங்கி அவருக்கு அழைச்சேன். அழைக்கிறப்ப எடுத்து சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. கேட்டவர் திரும்ப என்னை யார் ஒரு பேச்சாளர் அப்படின்னு மட்டும்தான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நான் அந்த நேரத்துல பிரபலமும் இல்லை, என் பேர் அறிமுகமானுச்சு அப்படின்லாம் கிடையாது. சொன்ன உடனே என் கூட சரளமா பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த விஐபிக்கள் சொல்றவங்க ஒன்னும் பிஏட்ட போனை கொடுத்து பேச சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு வச்சிருவாங்க. ஆனா ஏறத்தாழ என் கூட அரை மணி நேரம் அவர் உரையாடினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்டே விட்டேன், சார் நான் ஒரு பேச்சாளர் உங்களை அறிமுகப்படுத்தினேன், என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா எப்படி சார் என் கூட அரை மணி நேரம் நீங்க உரையாடினீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அவ்வளவு பெரிய வேலைகளுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய தொழில் பண்ணவர், அவ்வளவு சினிமாக்கள்ல டிவி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் ரொம்ப அழகா சொன்னாரு, தம்பி நீங்க பேச ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு சைக்காலஜி நிறைய தெரியும் தம்பி, எல்லாரு கூடயும் பேச மாட்டேன், முதல் தடவை அலோங்கையில கட் பண்றதும் உண்டு, எனக்கு பிடிச்சு போச்சுன்னா நான் பேசுவேன் தம்பி அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னா அவர் எந்த துறையெல்லாம் பேசினாரோ அந்த துறையை நானும் பேசுறப்ப அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில இடம் பார்த்து பழகக்கூடிய மனிதர், நிறைய வாசிப்பு திறன் உள்ள மனிதர், பல நண்பர்களை கொண்டிருந்தவர். இன்னும் சொல்ல போனா பல நண்பர்கள்ட்ட நான் 100 ஆண்டுகள் வாழுவேன் 100 ஆண்டுகள் வாழுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் பல பேர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. 100 ஆண்டு வாழுவேன் 100 ஆண்டு வாழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மனிதர் தன்னுடைய 76வது வயதுல இறந்து போனது, அதுவும் தன்னுடைய ஜோதிடம் பார்த்து சொன்னவர் இறந்து போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இன்னும் 25 ஆண்டுகள் நான் 100 தாண்டி தான் இறப்பேன் அப்படின்னு சொன்ன மனிதர் இறந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளரை நாம் இழந்து விட்டோம் அப்படிங்கிறது வருத்தம். அந்த வகையில் நடிகர், பன்முக கலைஞர் ராஜேஷுக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலி. நன்றி, வணக்கம்.